அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அழகிய பண்புகளின் உறைவிடம் அன்னை கதீஜா ரலி அவர்களை பற்றி காண இருக்கிறோம். மக்காவில் கிபி 555ஆம் ஆண்டு ஃபாத்திமா பின் சயீத் மற்றும் குவைலித் பின் அசத் என்பவருக்கும் மகளாக கதீஜா ரலி அவர்கள் பிறந்தார்கள். அன்னை கதீஜா ரலி அவர்கள் மிகவும் வசதியான கௌரவமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்த அருமை தாயாராவார்கள். இயற்கையிலேயே இறை நம்பிக்கை, வாய்மை, பண்பாடுகள், அருங்குணங்கள் இன்னும் கொடைத்தன்மை மிக்கவர்களாக வளர்ந்து வந்தார்கள். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதை முதலாக ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி இவரே. கதீஜா பின் குவைலித் பொதுவாக கதீஜத்துல் குப்ரா மற்றும் அமீரத் குரைஷ் மற்றும் அல் தாஹிரா என்று அழைக்கப்படுகிறார். சர்ராஹ் பின் அத் அமீமி என்பவரை தனது முதல் கணவராக திருமணம் செய்தார்கள். தனது செல்வத்தை தன் கணவரின் வாணிபத்தில் முதலீடு செய்தார்கள். ஆனால் குறுகிய காலத்திலேயே தமீமி அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். முதல் கணவர் இறந்த பின் அப்துல்லா அல் மக்சூமி என்பவரை திருமணம் செய்தார்கள். ஆனால் இவர்களது திருமணம் வெகு விரைவிலேயே முறிந்துவிட்டது. இந்த இரண்டாவது திருமணத்தின் மூலம் கதீஜா ரலி அவர்கள் ஹிந்தா என்றொரு பெண் குழந்தையை மகவாக பெற்றார்கள். இந்த இரண்டாவது திருமண முறிவுக்கு பின் தனது குழந்தையை வளர்த்தெடுப்பதிலும் மேலும் தனது வியாபாரத்தை பெருக்குவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து வந்தார்கள். வியாபாரத்தில் இவர்கள் காட்டிய திறமை குறைஷிகளிலேயே மிக சிறந்த வியாபாரியாக இவரை திகழ செய்தது. இன்றைக்கு இருப்பது போல தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் தனக்கு பதிலாக தொலைதூர நாடுகளுக்கு சென்று தனது பொருட்களை வாணிபம் செய்துவிட்டு வர நாணயமான திறமையான தொழிலாளர்களை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இவர் தனது பொருட்களை மக்காவிலிருந்து சிரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அங்கிருந்து மக்காவிற்கு சில பொருட்களை இறக்குமதி செய்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையான நாணயமான நற்குணங்களை பற்றி கேள்விப்பட்ட கதீஜா ரலி அவர்கள் தனது வியாபாரத்தை ஏற்று நடத்துவதற்கு சம்பள அடிப்படையில் வேலைக்கு அழைப்பு விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு கதீஜா ரலி அவர்களின் நன்னம்பிக்கையை பெற்ற அடிமையான மைசரா என்பவருடன் வியாபார நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். இந்த வியாபார பயணத்தில் கதீஜா ரலி அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட நற்குணங்கள், நம்பிக்கை, நாணயம், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல், கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட நாணயம் மற்றும் வியாபார திறமை ஆகிய அனைத்தையும் மைசரா கதீஜா ரலி அவர்களிடம் கூறினார்கள். எனவே கதீஜா ரலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்து கொள்ள ஆவல் கொண்டார்கள். குறைஷி கோத்திரங்களில் மிக பெரும் கோத்திரத்தவர்கள் பலர் தன்னை மணமுடிக்க விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் அவை அனைத்தையும் கதீஜா ரலி அவர்கள் மறுத்தொதுக்கி இருந்த அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் மணமுடிக்க தயாராக இருப்பதை பற்றி தான் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்ற தயக்கமும் இருந்தது. கதீஜா ரலி அவர்களின் தோழியான நஃபீசா அவர்கள் கதீஜா ரலி அவர்களின் இதய துடிப்பை அறிந்து அதற்கு உதவ முன்வந்தார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது போகவும் முடிவெடுத்தார்கள். மிக எளிதான முறையில் நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விண்ணப்பித்த நஃபீசா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அதற்கு எதிர்ப்பேதும் இல்லாது சம்மதத்திற்கான அறிகுறிகள் கிடைத்தவுடன், நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும் அளவுக்கு என்னுடைய பொருளாதார நிலை இல்லை என்று பதிலளித்தார்கள். நஃபீசா அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து கதீஜா ரலி என்னை மணமுடிக்க விருப்பம் தெரிவித்தால் நான் அவரை மணந்து கொள்ள விரும்புவதாக தன்னுடைய விருப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்து மணமுடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள். இதனை கேள்விப்பட்ட கதீஜா ரலி அவர்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதும் கதீஜா ரலி அவர்களுக்கு 40 வயதும் ஆகியிருந்தது. ஷாமிலிருந்து திரும்பிய 3ஆம் மாதத்தில் அவ்விருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடுகளை மஹராக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் கதீஜா ரலி தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. காசிம், அப்துல்லா என்ற 2 மகன்களும் மற்றும் ஜெய்னப், ருகையா, உம்மு குல்சும் மற்றும் ஃபாத்திமா ஆகிய மகள்களையும் கதீஜா ரலி அவர்கள் பெற்றெடுத்தார்கள்.
கதீஜா அலி அவர்கள் கிபி 619ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 11ஆம் தேதி தனது 65ஆம் வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். அந்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் துக்க ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் கதீஜா அலி போன்ற ஈமானிய உறுதியும் நமது செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.